புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. கார்த்திகை தீபம் கலவர தீபமாக மாறிய காட்சி. இந்த கும்பலெல்லாம் பார்க்கும்போது காவல்துறை பேரிகார்டெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பேரிகார்டெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு கோவில் உள்ள போகணும்னு ஓடுற இந்த கும்பலெல்லாம் பார்க்கும்போது எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு பக்தி இருக்குங்களா? இல்லை இந்த கும்பலுக்கு ஏதாவது ஒரு பக்தி இருப்பதை போல அறிகுறியாவது எங்கேயாவது தெரியுதா? கண்டிப்பா இல்லை. கூட்டாக சேர்ந்து இந்த கும்பல் உள்ள போற வேகத்தை பார்க்கும்போது கண்டிப்பா பக்திக்காக போகல, கலவரம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே போறாங்கன்னு. சரி, எதுக்காக? திருப்பரங்குன்றம் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு கார்த்திகை தீப திருநாள் அன்று 100 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள உச்சிப்பிள்ளையார் தீப மண்டபத்தில் தான் பாருங்க தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது வழக்கம் அல்ல, தீபத்தூண்ல விளக்கு ஏற்றணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வழக்கு போடுவாங்க. இந்து முன்னணி அமைப்பு, சங் பரிவார் கும்பல்ன்ட்டு. இந்த கூட்டத்துக்கு, இந்த இந்து முன்னணி கூட்டம், சங் பரிவார் கும்பலுக்கெல்லாம் பாருங்க பக்தி எல்லாம் பிரதானம் கிடையாது. பக்தின்ற போர்வையில் கடவுளை மையப்படுத்தி மத ரீதியாக கலவரத்தை தூண்ட வேண்டும் என்கின்ற உள்நோக்கம்தான். அந்த வரிசையில் தான் பாருங்க இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூணில் நாங்கள் தீபம் ஏற்றணும்னு இந்த ராமர் ரவிக்குமார் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த கும்பல் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியோட அமர்வில் வருது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை குறித்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ என்னப்பா அடுத்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி நீதிபதிகளை விமர்சனம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை குறித்து எல்லாருக்குமே தெரியும். டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம், இந்த காணொலியில் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை குறித்து எடுத்து போடுற விஷயம் எதுவுமே நாங்களா சொன்னதில்லை, அவரா பாருங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. அது என்ன ஸ்டேட்மெண்ட்? அக்கிரம அநியாய அபாண்டத்துக்கு சட்டத்துக்கே எதிராக எப்படி ஒரு நீதிபதி பதவியில் இருந்து கொண்டே கொடுத்தார் என்பதை பாருங்க அடுத்த பாதியில் பார்ப்போம். இந்த காணொலியில் அடுத்த பாதியில் பார்ப்போம். இப்போ திருப்பரங்குன்றம் வழக்கு. இதற்கு முன்பாக எக்கச்சக்கமான வழக்கு இந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளது. அதற்கு காரணம் திருப்பரங்குன்றம் மலையின் மீது அமைந்துள்ள ஒரு பக்கம் காசி விஸ்வநாதர் கோவில், இன்னொரு பக்கம் சிக்கந்தர் பாதுஷா என்கின்ற தர்கா. 2 மதங்களும் வழிபடுகின்ற இந்த இடங்களை மையப்படுத்தி தான் பாருங்க ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க. அது கடந்த ஆண்டு தற்குறி மலை அதிகப்படியாக உருவாக்குனாரு. பிஸ்கேஜேபி கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் தற்குறி மலை இந்த திருப்பரங்குன்றம் மலையை மையப்படுத்தி கலவரம் பண்றதுக்கு முயற்சி செஞ்சாரு. மாமிசம் சாப்பிட்றாங்களே, இஸ்லாமியர்கள் மதிக்க மாட்டாங்களே, ஏதாவது ஒரு வழி பண்ணோன்ட்டு ஒரு வழி பண்ணதுக்கு ட்ரை பண்ணாரு. அந்த முயற்சியின் தொடர்ச்சியாகத்தான் இந்த வருஷம் கார்த்திகை தீப திருநாள் அன்று மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூண்ல நாங்கள் தீபத்தை ஏற்றணும்ட்டு இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த இந்த ராமர் ரவிக்குமார் என்பவர் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அமர்வுக்கு வந்தது. இந்த வழக்கு வந்த கையோடு என் பக்கம் வந்துச்சு இல்லைங்களா வழக்கு. 100% மனுதார பக்கம் இந்த தீர்ப்பு வந்ததாக நினைச்சுக்காங்க. நினைக்கிறது நாங்கள் கொடுத்துறோம் பாருங்க, இப்போவே ஆர்டர் தீபத்தூண்ல நீங்க தீபம் ஏற்றணும், அவ்வளவுதானே. ஆமா, இவர் ஆர்டர் ஏத்திக்கங்க. இல்லைங்க 100 வருஷம் பாரம்பரியம், அதெல்லாம் பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. தீபத்தூண்ல நீங்க தீபம் ஏற்றணும் இந்த வருஷம், அவ்வளவுதானே. திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள உச்சியில், மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூண், அந்த தீபத்தூண்ல நீங்க தீபத்தை இந்த வருஷம் ஏத்திக்கலான்னு சொல்லி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு போடுறாரு. அப்புறம் என்ன, நீதிமன்றமா உத்தரவு போட்டாச்சு, கிளம்ப வேண்டியதானே. கிளம்புறாங்க, கும்பலா கூட்டா கிளம்புறாங்க. தீபத்தூண்ல நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நாங்க ஏத்தணும்னு சொல்லி கும்பலா போறாங்க. கேட்டாக்கா பக்தியோட போறாங்களாம். இந்த கும்பலை பார்த்தா பக்தி மாதிரியா தெரியுது. காவல்துறை அதிகாரிகள் தடுக்கிறாங்க பேரிகார்டை போட்டு. உடனே இந்த கும்பல் எதுக்காக எங்களை தடுக்கிறீங்க? மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூண்ல விலக்கேற்றுவதற்கு நாங்க நீதிமன்ற உத்தரவு வாங்கி வந்திருக்கோம்னு சொல்லி கரெக்டா பண்றாங்க. ஆனால் அங்கு பக்தர்களும் சரி, காவல்துறையும் சரி, கோவில் நிர்வாகமும் சரி, அறநிலையத்துறையும் சரி என்ன சொல்றாங்கன்னா, இங்க 100 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள உச்சி பிள்ளையாரின் கோவில் மண்டபத்தில் தீபம் ஏற்றுவதான வழக்கம், அதை எப்படி நீங்க மாத்துவீங்கன்னு கேட்கும் போதுதான் பாருங்க கலாட்டால ஈடுபட தொடங்குறாங்க. பிறகுதான் அந்த இடத்தை சுற்றி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. உடனடியாக இந்த ராமர் ரவிக்குமார் என்ன பண்றாரு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறாரு. உயர் நீதிமன்றம் நீங்க உத்தரவு கொடுத்து கூட மதிக்க மாட்டாங்க, யுவரான எங்களுக்கு உள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, என்னன்னு பாருங்கன்னு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறாரு. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எவ்வளவு சீக்கிரமா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் எடுத்துறாரு தெரியுங்களா? 5 மணிக்கு வழக்கு வருது, 6 மணிக்கு தீர்ப்பு கொடுத்துறாரு. ஆமா, இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான். நீங்க என்ன பண்றீங்க ராமர் ரவிக்குமார், நீங்க போங்க, உங்களை தனியா போவாதீங்க, நீங்க கூட்டா போங்க கும்பலா. உடனடியாக இந்த ராமர் ரவிக்குமார் என்ன பண்றாரு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஃபைல் பண்றாரு. யுவரானர், எங்களுக்கு நீங்க உத்தரவு கொடுத்து கூட உள்ள போயிட்டு தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க,
எங்களை வெளியே தோற்றுறாங்க, என்னென்னு பாருங்கன்னு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எவ்வளோ வேகமாக அட்மிட் பண்ணி 5 மணிக்கு விசாரணைக்கு வருது, 6 மணிக்கு உத்தரவே கொடுத்துட்டாரு. ஆமாம், இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான். ராம ரவிக்குமார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போங்க, நீங்கள் போங்க, தனியாக போகாதீங்க, கும்பலாக போங்க, ஒரு 10 பேரை துணையை கூட்டிகிட்டு போங்க. உங்கள் 11 பேர் போகிறீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு CISF பாதுகாப்பு நான் கொடுக்க சொல்கிறேன். அவங்களையும் சேர்த்து கும்பலாக போயிட்டு தீபத்தூணில் நீங்கள் எங்கே ஏற்றணும்னு வழக்கு போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல தீபத்தூணில் போயிட்டு தீபத்தை ஏற்றுங்கன்ட்டு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் வித் CISF பாதுகாப்போட தீபத்தை ஏற்றுங்கன்ட்டு கும்பலாக போங்கன்னே அனுமதி கொடுக்குறாரு. ராம ரவிக்குமார் என்ன பண்ணுறாரு? நீதிபதியை சொல்லிட்டாரு, என்ன ஏதுன்னு விசாரிக்கல. ஆரம்ப நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இருக்கும் போதே பாருங்க, விசாரிக்கல, 2 தரப்புலையும் என்னன்னு கேட்டு விசாரிக்கல. ஆரம்ப நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக அவரே முடிவு பண்ணி தீர்ப்பு கொடுத்துட்டாரு. ஸோ நீதிமன்றமே நமக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் பாருங்க 10 பேரை கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன ரவிக்குமார் கும்பலோட போறாரு. என் நீதிபதியே 10 பேரை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு, கூட பாதுகாப்புக்கு CISF வீரர்களையும் நாங்கள் அனுப்புறோம்னு சேர்த்து உத்தரவு போட்டிருக்காரு. அப்புறம் என்ன, நம்ம கும்பலா போவோமே சொல்லி தான் பாருங்க கும்பலா போறாரு, போயிட்டு கலட்டா பண்றாரு, உள்ள போய் தீபத்தை ஏற்றணும்ட்டு. அப்போ வந்திருக்கும் இந்த கும்பல் பண்ற கலட்டாவை பார்த்து பயந்துருப்பாங்களே. கோவில் நிர்வாகம் அவங்க கேட்குற அந்த தீபத்தூணில், மலை உச்சியில் இருக்கிற தீபத்தூணில் ஏற்றத்துக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்களோன்னு நினைக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்குலாம் மாற்ற முடியாது. தெரியும் லோக்கல் போலீஸ் ஸ்டாண்ட் இதுதான். அப்பீலுக்கு நாங்க போயிருக்கோம் சார். இப்போ ஏஜி ரவீந்திரன் சென்னையில மென்ஷன் பண்ணதுக்கு சீஃப் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கேட்டுக்கோங்க, அப்பீல் கோவில் நிர்வாகம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த இடத்துல வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்தில் தான் தீபம் ஏற்றப்படும் என்று வழக்கம் போல பாருங்க, அந்த இடத்தில் தான் தீபம் ஏற்றப்பட்டது. உச்சி பிள்ளையார் கோவிலில் அமைந்துள்ள தீப மண்டபத்தில் தான் வழக்கம் போல நேற்றைய தினம் தீபம் ஏற்றப்பட்டது. தீபம் ஏற்றுவதை பார்த்து வழிபட வேண்டும் என்று வருகின்ற இந்துக்கள் பக்தர்கள் எல்லாரும் பாருங்க பக்திக்காக வருவாங்க. ஆனா பாருங்க, இந்த தீபத்தை ஒரு மூலதனமாக்கி சண்டை போடணும்னு வர இந்த கும்பல் பக்திக்காக வருதில்லை, கலவரத்துக்காக. அதுவும் முக்கியமா பாருங்க, ஐயோ திமுக இந்துக்களின் விரோத அரசு, இந்துக்களின் விரோத அரசு இப்படி இந்துக்கள் நசுக்குதே, பிரிட்டிஷ் காலத்து வழிமுறையை இன்னமும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு இந்த 2025 திறந்த ஞானக்கண். ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது அந்த கண்ணு திறக்கலைங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த முதலமைச்சராக இருந்த அந்த ஆண்டில் கூட இந்த இடத்துல தீபம் ஏற்றினாங்க. 2019 கூட தீபம் இந்த இடத்துல தான் வழக்கம் போல 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்ட அந்த இடத்தில் ஏற்றியிருக்காங்க. அன்னைக்கு போயிட்டு கூட்டா கும்பலா போய் கரெக்டாக பண்ணிக்க வேண்டியதானே. இப்போ போய் நீதிமன்றத்தில் சொல்றாங்க இல்லைங்களா, பிரிட்டிஷ்காரன் ஏற்படுத்தி வச்ச வழக்கங்க அது. அவன் வழக்கத்தையே நம்ம கடைபிடிக்கணும். நம்ம தீபத்தூணில் போயிட்டு தீபத்தை ஏற்றுவோன்னு இப்போ பண்ணுற கலாட்டாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் போய் பண்ணிக்க வேண்டியதானே. சரி இருக்கட்டுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம், பிரிட்டிஷ்காரன் உருவாக்கி வைத்த நடைமுறை அது, அவன் பழக்கத்தை நம்ம ஏன் கடைபிடிக்கணும்? நம்ம தீபத்தூணில் போய் விளக்கேற்றுவோம் சொல்கிறாங்க இல்லைங்களா. தீபத்தூணில் இதற்கு முன்பாக 100 ஆண்டுகளோ 150 ஆண்டுகளோ 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இவங்க விளக்கை ஏற்றணும்னு எந்த தீபத்தூணை குறிப்பிட்டு சொல்கிறாங்களோ அந்த தீபத்தூணில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தீபம் ஏற்றியதாக ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குங்களா? அந்த ஆதாரம் சம்பந்தமான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுத்தாங்களா? வழக்கு போடும்போது கொடுக்கவே இல்லை. மாறாக ராம ரவிக்குமார் தொடுத்த வழக்கில் ஒரு ஆதாரத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தப்பட்ட ஆதாரம் அடங்கிய புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த புத்தகத்திலேயே ராம ரவிக்குமார் தொடுத்த வழக்கில் கொடுத்த ஆதாரத்திலேயே பாருங்க எந்த இடத்துல தீபம் ஏற்றியதற்கான ஆதாரங்கள் இருக்கு. இதோ இருக்குங்களே தெளிவா. தீபத்தூண் என்கின்ற தலைப்பில் மலையடிவாரத்தில் இருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். எந்த ராம ரவிக்குமார் வழக்கு போட்டாரோ அவர் போட்ட வழக்குல அவரே கொடுத்த ஆதாரத்தில் இருக்கிற ஆதாரங்க. ஆண்டவனுடைய உச்சியில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர மலையின் உச்சியில் சொல்லல. மலைக்கு போற பாதி வழியில் அமைந்துள்ள தீபத்தூண் தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. திருப்பரங்குன்றம் வரலாற்று சம்பந்தப்பட்ட புத்தகத்துல கல்வெட்டு ஆதாரங்களே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குன்ட்டு அந்த ஆதாரம் சொல்லுது. இந்த நம்பாதீங்க, யுவரானர், இந்த கல்வெட்டு பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து வச்சது. அவன் நம்ம நாட்டுக்கு வரும்போதே அந்த நாட்டுல இருந்தே பாருங்க கல்வெட்டை கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு பதிச்ச கல்வெட்டை தான் இவங்க சொல்லினுக்கிறாங்க. இதை நம்பாதீங்க, இது பிரிட்டிஷ்கார நடைமுறை. ஸோ அதனால பாருங்க, அந்த தீபத்தூண்ல மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூண்ல ஏற்றத்துக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேமா சூசோ இல்லாம கேஸை போட்டிருக்காரு. அது என்ன ஏதுன்னு விசாரிக்காம பல்வேறு வழக்குகள் இந்த திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக நிலுவையில் உள்ள நிலையில் விசாரிக்காமே டக்குன்னு பாருங்க ஒரு ஆர்டரை போடுறாரு. ஏன் இந்த வேலை?
என்ன ஏதுன்னு விசாரிக்காம நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு வழக்கு வந்து அவசர அவசரமாக தீர்ப்பு, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மாட்டாங்கன்னு சொன்ன உடனே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஒரு தீர்ப்பு, சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பாதுகாப்பு போறாங்க அவங்களும். ஆனா பாருங்க, வழக்கமான இடத்துல தீபம் ஏற்றியதை தொடர்ந்து நாங்க எல்லாரும் திரும்பி வந்துட்டோம். யுவர் ஆனர், ஆண்டாண்டு காலமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல கார்த்திகை தீப திருநாள் என்று ஒவ்வொரு வருஷமும் ஏத்துற அந்த இடத்தை மாத்துங்கன்னு ஒரு வழக்கு, சென்சிட்டிவான வழக்கு வருதுன்னு சொல்லும்போது உடனடியாக ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணணும்? ஒன்று, இதற்கு முன்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழக்குல தீர்ப்பு சொல்லியிருக்காங்களா? இந்த திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது சம்பந்தமான வழக்குல இல்லை. பல வழக்குகள் பல்வேறு காலகட்டங்களில் தொடுத்திருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு 2014 இதே மாதிரி ஒரு வழக்கு, தீபத்தூண்ல நாங்க தீபம் ஏற்றணும்ட்டு இந்த இந்து முன்னணி அமைப்பு வழக்கு போடுறாங்க. அப்போதிருந்த நீதிபதி வேணுகோபால் என்பவர் இந்த வழக்கை விசாரித்து விட்டு தீபத்தூணில் தீபம் ஏற்றியதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று வழக்கை தள்ளுபடி பண்றாங்க. இதே வழக்கில் பாருங்க, 2017 ஆண்டில் மேல்முறையீடு பண்றாங்க. அதே உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வருது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்து, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, பல 10 ஆண்டுகளாக கடைபிடித்து வரும் நடைமுறையை திடீர்னு மாத்தலாம் முடியாதுங்க, இப்ப இருக்கிற வழக்கத்திற்கு எந்த ஒரு இடையூறும் செய்யக்கூடாதுன்ட்டு இந்த மேல்முறையீடு வழக்கையும் பாருங்க தள்ளுபடி பண்றாங்க. அவ்வளவு எங்க இந்த மாதிரி தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தணும்ட்டு வழக்கு போடுற அந்த ஆரம்பம் எங்கிருந்து தொடங்கப்பட்டது என்று சொன்னால், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த 1994 ஆண்டில் இருந்தே, ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த அந்த 1994 ஆண்டில் தொடரப்பட்ட இந்த வழக்கு 2 வருஷம் கிட்டத்தட்ட விசாரணை பண்ணி 1996 ஆண்டில் தீர்ப்பு சொல்றாங்க. அதுவும் என்னன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க? மனுதாரர் விருப்பப்பட்ட இடத்துல தீபத்தை ஏற்றணும்னு ஆசைப்படுறாரு, ஏத்திக்கிட்ட தீபத்தூண்ல அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. இல்லைங்களே, தீபம் ஏற்றும் உரிமை கோவில் நிர்வாகத்துக்கு மட்டுமே உள்ளது. தீபம் இதற்கு முன்பாக எங்கு ஏற்றப்பட்டதோ அதே மாதிரிதான் வழக்கம் மாறாமல் மரபுப்படியே தீபம் ஏற்ற வேண்டும். ஒருவேளை எதிர்காலத்தில் கோவில் நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படும் இடத்தில் அங்கேயும் தீபம் ஏற்றலாம்னு தேர்ந்தெடுத்தால் அதிகாரிகளின் அனுமதியோடு அந்த இடத்திலும் தீபம் ஏற்றலாம். ஆனால் இந்த இடத்தில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. 1994 ஆண்டில் தொடுத்த இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 2 வருஷ விசாரணைக்கு பிறகு தெளிவாக குறிப்பிட்ட தீர்ப்பு, நீதிமன்றம் சொல்ற இடத்துல தான் தீபத்தை ஏற்றணும்னு நீதிமன்றம் கட்டாயப்படுத்தவில்லை என்று. இவை அனைத்தையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் இந்த தீபம் ஏற்றுவது சம்பந்தப்பட்ட வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? மரபுப்படி 100 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த இடத்துல தீபம் ஏற்றி கொண்டிருந்தார்களோ அந்த இடத்துல தான் தீபம் ஏற்ற வேண்டும். 10 பேர் 10 இடத்தை காட்டி 10 விதமா தீபம் ஏத்தலான்னு யாராவது போற வரவங்க சொன்னாலாம் ஏத்துக்க கூடாது. அப்போ பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்து தீர்ப்பு சொல்லப்பட்ட இவ்வளவு சென்சிட்டிவான வழக்கு வரும்பொழுது ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? ஒன்று, இந்த வழக்கை என்னன்னு பிறகு விசாரிக்கிறேன்னு தள்ளி வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பாருங்க, இவ்வளவு பெரிய சென்சிட்டிவான வழக்கு வந்திருக்குன்ட்டு, என்னுடைய நீதிமன்றத்துக்கு வந்திருக்குன்ட்டு தலைமை நீதிபதிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஆனா பாருங்க, இதையெல்லாம் எதையுமே கடைபிடிக்காமல் தன்னைத்தானே பில்டப் பண்ணின்னு தான் தோன்றித்தனமாக இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் அவசரமாக கொடுத்தா கலவரத்தை ஏற்படுத்த நம்மளே சட்டப்படி வழிவகுக்கிற மாதிரி ஆகாதான்னு கேட்பாங்க இல்லைங்களா? அப்படிதான் இருக்கும். ஆமாங்க, பார்த்துக்கோங்க, கும்பலா நாங்க போவதுக்கு காரணம் நாங்க இல்லைங்க, நீதிமன்ற நீதிபதியை போய் கேளுங்க. அவர் தான் கும்பலா போக சொன்னாரு. 10 பேர் தானே கூப்பிட்டு போக சொன்னாரு. 10 பேர் தாங்க போனோம். கூட வரணும்னு சொன்னாங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும். கூட்டிட்டு வர முடியுமா? பாசகார பயிலுங்க. அதனால அவங்களையும் கும்பலா கூட்டிட்டு போனோம். ஏதாவது நீங்க கேட்கணும்னா நீதிமன்றத்தோட நீதிபதியை போய் கேளுங்க. அவர் தாங்க கும்பலா போயிட்டு தீபத்தை ஏத்திக்கோங்க, கூட எங்களுக்கு பாதுகாப்புக்கு சிஎஸ்எஃப் வீரங்களே அமிச்சாங்க, அவங்கள போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு தூக்கி போடுவாங்க. அனுமதியோடு தான் நாங்கள் கலவரம் பண்றோம்ட்டு. ஏன்னா இந்த திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம், சிக்கந்தர் பாதுஷா தர்கா, இது 2 சம்பந்தப்பட்ட பிரச்சனையில எச் ராஜா அவர்கள் என்ன சொன்னாருங்க? அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாண்ட ஆரம்பமே. அயோத்தி இங்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. பார்த்துக்கோங்க, ஆவணோன்னு எதிர்பார்ப்போடு ஒரு கலவரத்தை இந்த மாதிரி எதிர்பார்த்தே பண்றாங்கன்னு சொல்லும்போது, அப்போ அந்த மாதிரி இருக்கிற கும்பல் கிட்ட நீதிமன்ற உத்தரவை இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? சரி, எதற்காக ஒரு கோவில், ஒரு ஆலயம் திருப்பரங்குன்றத்திற்கு சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல சிஐஎஸ்எஃப் வீரர்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்வதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு அனுமதி இருக்கான்னு தெரியணும்.
என்ன பாருங்க, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்ட்டு இந்திய அடிப்படை அரசியல் சாசனம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குன்ட்டு வகைப்படுத்துது. உதாரணத்துக்கு நாடாளுமன்றத்திற்கென்று இருக்கிற பவர், மாநில சட்டமன்றங்களுக்கு என்று இருக்கிற பவர், அதே மாதிரி ஜுடிஷியரிக்கு கொடுக்குற பவர். ஆனா இதையெல்லாம் பாருங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீறி இருக்காருன்ட்டு ஒட்டுமொத்தமாகவே அவர் மீது எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்து விழுந்திருக்கு. இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமான விவாதம், காரசாரமான விவாதம் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் போயிட்டு இருக்கு நீதிமன்றத்தில். தீர்ப்பு வரல. நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த தமிழ்நாடு அரசு செய்த மேல்முறையீட்டு மனுவில் என்ன தீர்ப்பு என்ன வந்திருக்கலாம், வருகின்ற தீர்ப்பு என்ன வருதுன்ட்டு ஒரு ஓரமா பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள், நான் இப்படித்தான் ஒரு வழக்கு வருது, சார்பாளர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு, அந்த வழக்கில் நான் என்ன மாதிரி பிளான் பண்ணி ஐடியா கொடுத்தேன்ட்டு நாங்கள் சொல்லலைங்க, டிஸ்க்ளைமர் தான் நாங்கள் சொல்லிட்டோமே. எல்லாமே பாருங்க அவரவர்கள் வாயாலேயே எடுத்து போடுறது. யாருக்காக எடுத்து போடணும்? இவ்வளவு பெரிய சென்சிட்டிவான வழக்கு வந்த நொடியில் பாருங்க தீர்ப்பு சொல்லப்பட்ட நம்ம சாருக்காக எடுத்து போடுறோம். ஒரு குட்டி குறும்படம் பிளாஷ்பேக்கு. ஒரு பிராமண பெண், ஒரு பிராமண குடும்பம், அந்த பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க பாருங்க இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்தவங்க கோவில் எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்படி கோவில் எல்லாம் சுத்தி பார்க்க போயிட்டே இருக்கும்போது பாருங்க திடீர்னு ஒரு டீ கடையில நிக்கிற ஒருத்தர் மீது அந்த அம்மா பாருங்க காரை ஏத்தி கொண்டுறாங்க. சாரி கார் ஏத்தி கொண்டுட்டாங்கன்னு சொல்லி தப்பா சொல்லிட்டோம். விபத்து நடந்தது. அந்த அம்மா ஓட்டிட்டு வந்த கார் ஏறி டீ கடையில நின்னுந்த ஒருத்தர் இறந்துறார் விபத்துக்குள்ளாகி. உடனே அந்த பெண்ணுடைய சகோதரர், அவங்களோட அண்ணன், இந்த பழியை அவர் ஏத்துக்கிறாராம். நான் தான் காரை ஓட்டி திடீர்னு இதே போல விபத்து ஏற்பட்டு ஒருத்தர் இறந்துறாருன்ட்டு. ஏனென்றால் அமெரிக்கால இருக்கிறாங்க அவரோட தங்கை. இப்ப அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க இதே போல ஒரு விபத்து நடந்து அதன் மூலமாக ஒருவர் இறந்துட்டார்ன்ற ஒரு வழக்கு தன் தங்கையின் மீது பாய்ந்தால் பிறகு அமெரிக்காவுக்கு போக முடியாது என்பதற்காக தங்கைக்கு பதிலாக அந்த காரை தான் ஓட்டியதாகன்னு சொல்லி அவருடைய அண்ணன் சரணடைஞ்சிருந்தார். இந்த வழக்குல விபத்தை ஏற்படுத்திய அவருக்கு 18 மாசம் தண்டனை என்று தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பு வந்த அந்த இடத்துல அவர் என்ன சொன்னார்ன்றத பாருங்க. கேஸ் நடக்கிறது. அந்த கேஸ் அந்த நீதிபதி, நான் ஒரு நீதிபதியாரு சொல்லக்கூடாது, இவர் கோர்ட்டுக்கு போகும்போது குடிமி வேஸ்டாட இதோட போறதை பார்த்தோன்னா அதுவே காரணமா இருக்கு. சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல 6 மாசம் தண்டனை கொடுப்பா, இதுக்கு 18 மாசம் தண்டனை கொடுத்தா. இதுக்கு குடிமி வச்சிருக்காங்க ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? வாஞ்சிநாதன் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தோட நீதிபதிகள் தீர்ப்புல உள்நோக்கம்லாம் கற்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு பாய்ச்சினாங்க இல்லைங்களா? அப்போ இன்னொரு நீதிபதியின் மீது அவர் கொடுத்த தீர்ப்புல இவர் கற்பிக்கிற அந்த உள்நோக்கம் எந்த இடங்க? வெறும் 6 மாசம் தண்டனை கொடுக்க வேண்டிய வழக்குல இன்னார் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே 6 மாச தண்டனையை 18 மாசமா உயர்த்தி ஒரு நீதிமன்றத்துல நீதிபதி கொடுத்தார்னு ஒரு நீதிபதியாகவே இருந்து கொண்டு இன்னொரு நீதிபதி மீது பழி சுமத்தத்துக்கு பேரு என்னன்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான் சொல்லணும். அடுத்து இந்த விபத்து சம்பந்தமான வழக்கோட அப்பீல் கட்டம், அதாவது பாருங்க தண்டனைக்குள்ளான அந்த பொண்ணோட அண்ணன் எப்படி ஒருத்தர் வாழணுமோ அதே மாதிரி நம்ம அந்த சனாதன தர்மப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். எனக்கு வர பல வருஷங்களா பழக்கம். திடீர்னு ஒரு நாள் நம்ம வாசல்ல நின்று ஒரு கண்ணீர் கம்பளைன்னு அவரும் ஒரு நண்பர் 2 பேர் இருக்கிறார். நிலக்குறைஞ்சு போயிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த வழக்கு சம்பந்தமான பேப்பர்ஸ் அப்பீல் பண்றதுக்காக வாங்கி தீவிரமா ஆராய்ச்சி பண்றாராம். நடந்து போச்சு. சரி வாங்க பாத்துக்கலாம், அப்பீல் போய் பாத்துக்கலாம் சொல்லிட்டு நான் கிளம்புங்க, பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபுல்லா அந்த பேப்பர் முழுக்க நான் வாங்கி படிக்கிறேன். மொத்தம் ஒரு 6 சாட்சிகள் இருக்கு. இந்த வழக்குல அப்பீல் பண்ணி அவருக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்கு இவர் கையில கிடைச்ச ஒரே ஒரு துருப்பு சீட்டு விட்னஸ். ஒரு சாட்சி கூட நான் சொன்ன இந்த நபர் அவர் சகோதரி அவங்க ஓட்டுனாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணல. எல்லாமே நாங்கள் டீ கடை வாசலில் நின்று கொண்டிருந்தோம், அங்கிருந்து ஒரு மாருதி கார் வந்தது, தாறுமாறாக ஓடியது, இவர் மீது முட்டியது, அவர் இறந்து விட்டார் அப்படிதான் இருக்க தவிர ஒரு சாட்சியில கூட நான் சொன்னேன் இந்த சாஸ்திரிகள் இவர் தான் ஓட்டுனாருன்னா அவர் சகோதரி ஓட்டாலும் யார் வண்டியை ஓட்டினான்னு யாருமே சொல்லல. அப்போ அந்த சாட்சிகள் அனைவரும் கார் ஒண்ணு தாறுமாறா வேகமா வந்ததை பார்த்திருக்காங்க, இடிச்சதை பார்த்திருக்காங்க, விபத்துக்குள்ளாகி ஒருவர் இறந்ததை பார்த்திருக்காங்க. ஆனால் அந்த காருக்குள்ள இருந்தது, அந்த காரை ஓட்டி வந்தது யாருன்னு பார்க்கல என்பதை கையில் எடுத்துதான் பாருங்க உருட்டி அவருக்கு விடுதலை வாங்கி தராராம். கோர்ட்லயும் யாரும் இவர் ஐடென்டிஃபை பண்ணல. அப்படி பார்த்தா இவர்கிட்ட சாட்சியம் இருக்கான்னு பார்த்தா சாட்சியமே இல்லை. இது ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்தோம், அப்பீல் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணோம். இது எப்படி இருக்கு? சூப்பர். தண்டனை பெற்ற ஒருவர் மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணி அவர் விடுதலையாய் வராருன்னு சொல்லும் போது இதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னங்க? அதையும் நம்ப சொல்லணும். அவரே கன்க்ளூஷன் சொல்லியிருக்காரு. சாட்சியமே இல்ல. இந்த கேஸை சொல்லிட்டு அந்த நீதிபதி என்னோட நண்பரை விடுதலை பண்ணிட்டாங்க.
நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன், வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சத்தியமாக நான் உணர். ஆரம்பத்துல நம்ம சொன்னோம் இல்லைங்களா, வண்டியை ஏத்தி ஒருத்தரை கொண்டாங்கன்னு சொல்லி. அதுக்கு அர்த்தம் இதுதான். வண்டியை ஏத்தி ஒருத்தரை கொன்னா கூடங்க, கொன்னவங்க பக்கம் நிக்கும் வேதம். வேத தர்ம நெறி முறைப்படி வாழறவங்க பாருங்க, எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க. கொலையே பண்ணா கூட தப்பு கிடையாது. ஏன் ஒரு சாட்சி கூட இவர் தான் ஓட்டுனா சொல்லிருக்கலாமே, ஒத்தம் கூட சொல்லவே இல்லை. வண்டி வந்தது, தார்மார ஓடியது, முட்டியது, செத்து போட்டாங்க. எல்லாருமே 8 சாட்சி இப்படியே தான் இருந்தது. அப்போ அந்த வண்டியை யார் ஓட்டுனதுங்க? அவரும் ஓட்டல, அவரோட தங்கை அந்த பெண்ணும் ஓட்டல. அப்ப அந்த வண்டியை ஓட்டுனது யாரு? தானா அந்த வண்டி தானா பாருங்க நின்று அந்த வண்டி தானா டிரைவிங் பண்ணி அந்த டீ கடை ஓரமா நின்று யாரோ ஒருத்தர் இடிச்சுட்டு நிக்காம போயிட்டு இருக்குமோ? இல்ல இந்த வழக்குல இவங்களுக்கு சாதகமாக இவரோட கிளாஸ் மட்டும் நாங்க சொல்லலங்க, நிறைய இடத்துல சொல்றோம்னு எங்ககிட்ட யாரும் சண்டை வந்துடாதீங்க, அழுத்தி சொல்றோம்ட்டு அவர் சொன்னதை எடுத்து போடுறோம். நல்ல வேலைன்னு அவர் தான் சொன்னார். நல்ல வேலை என் கிளாஸ் மட்டும் எனக்கு தெரிந்த நீதிபதி கிட்ட வந்ததுன்னு சொன்னேன். அந்த வழக்கை விசாரிச்சு அந்த நீதிபதியாவது, ஏன்பா அந்த வண்டியில உட்கார்ந்தது யாருன்னே தெரியலன்னு சாட்சிகள் சொன்னதாக எங்ககிட்டவே வந்து புரட்டி சொல்றீங்களே, அப்ப அந்த வண்டியை ஓட்டுனது யாருங்கன்ட்டு அந்த நீதிமன்றத்தோட நீதிபதியாவது கேட்டுருணும் இல்லைங்களா? கேட்கல. ஏன்? சனாதன தர்மம் காட்டுற வழிங்க. அப்போ இதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது இந்த சனாதன தர்ம நெறி முறைப்படி வாழறவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு இவர் நீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள் வந்திருக்கும், அந்த வழக்குல என்ன மாதிரி ஒருதலை பட்சமான தீர்ப்புகள்லாம் கொடுத்திருப்பாரு என்கின்ற அடிப்படையில் தான் பாருங்க இவர் மீது வாஞ்சிநாதன் என்கின்ற வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகாரை அனுப்பியிருக்காரு. அந்த புகாரின் அடிப்படையில் தான் பாருங்க அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு உள்நோக்கம்லாம் நீதிபதிக்கு கற்பிக்கிறாருன்னு சொல்லி தான் வழக்கை பார்த்திருக்காங்க. அப்போ இவர் பேசின அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல எத்தனை இடத்துல நீதிமன்றத்துக்கு எதிராக நீதிபதிகளுக்கு எதிராக பேசியிருக்காருங்க. இவரோட குடும்ப நண்பரான அந்த மனுதாரர் சம்பந்தப்பட்ட மேல்முறையீடு வழக்கு அப்பீல் போன அந்த வழக்கு இவருக்கு தெரிந்த இவரோட கிளாஸ்மேட் நீதிபதி. அது வந்து இந்த சாஸ்திரோட நல்ல நேரம் என்னாச்சுன்னா, அந்த அப்பீல் கோர்ட்ல நீதிபதியா உட்கார்ந்தது யாருன்னா என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட். அப்ப அதுக்கு பேர் அர்த்தம் என்னங்க? நல்ல வேலை அப்படின்னு அந்த பயன்படுத்தின அந்த இடத்துல அர்த்தம் என்னங்க? என்னுடைய குடும்ப நண்பர் மனுதாரர் சம்பந்தப்பட்ட மேல்முறையீடு வழக்கு நல்ல வேலை வேற எந்த நீதிமன்றத்துல நீதிபதியோட கைக்கு போயிருந்தா கண்டிப்பா இவரோட தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கும். ஆனா பாருங்க, நல்ல வேலை என்னோட கிளாஸ்மேட் எனக்கு தெரிந்த நீதிபதி நீதிமன்றத்துல இந்த வழக்கு போனதால அவர் ஈஸியா தப்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு மூன்றாவதாக இவரு நீதிமன்றத்தின் மீது சொன்ன அடுத்த உள்நோக்கம். நாலாவது, வேதத்தை நாம் காப்பாற்றினால் வேதம் நம்மை காப்பாற்றும். அதாவது பாருங்க, சட்டத்தெல்லாம் யாரும் காப்பாற்றணும் அவசியம் கிடையாது. சட்டத்தை பாதுகாக்கணும், இந்திய அரசியல் சாசனத்தை காக்கணும், அதெல்லாம் வேஸ்ட். வேதத்தை நீங்க காலங்காலமா நீங்க காப்பாத்தின வர அந்த வேதத்தை நீங்க காப்பாத்தினீங்கன்னா தன்னாலே பாருங்க, நீங்க கொலையே பண்ணா கூட அந்த வேதம் உங்களை காப்பாற்றும். வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சத்தியமாக இவங்களே தான் பாருங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனால் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அப்படின்ற ஒரு விதியை விதிக்கிறாங்க. இவங்களே பாருங்க அதை பிரேக் பண்றாங்க சனாதன தர்மம் என்கின்ற பெயரில். அதாவது இவர் சொல்ற அந்த நீதி, நேர்மை, நியாயம், வாதம், கூற்று, விவாதம் படி வைத்து பார்க்கும்போது சனாதன தர்மம் காற்ற வழியை பின்பற்றி வாழறவங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா, அந்த சனாதன தர்மத்தை பின்பற்றி வாழற அந்த சனாதன் என்ன பண்ணிருக்கணுங்க? நேர்மையா பார்த்தா யாருப்பா விபத்து ஏற்படுத்தியது? உங்களுடைய தங்கை. தெரியுமே, நான் தான் வண்டியில இருந்தேனே, தப்பே கிடையாது. ஏமா அடுத்த வாரம் நீங்க அமெரிக்காவுக்கு போகணுமா? போக முடியாதுப்பா, சாரி, நீ ஒரு விபத்தை ஏற்படுத்தி விட்டாய், அதனால் ஒருவர் உயிர் இழந்து விட்டார், உன் மீது வழக்கு பாயும், இது சம்பந்தமான தண்டனை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ணா, சனாதன தர்மப்படி வாழறோமா? நான் சொல்றேன், நீ போய் நீதிமன்றத்துல போய் சரணடைந்து நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுதோ அதை ஏற்றுக்கொள். அதுதான் சனாதன தர்ம முறைப்படி வாழறோம், நமக்கெல்லாம் தர்மமாகும் அப்படின்ற ஒரு தர்மத்தை தான் அவர் பின்பற்றி அவங்க தங்கையை கொண்டு போயிட்டு சரணடைய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு வண்டியை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி ஒருவர் மரணத்திற்கு காரணமாக இருந்தது அந்த GR சுவாமிநாதன் அவர்களின் குடும்ப நண்பர் மனுதாரரோட தங்கை. அந்த தங்கை செய்த தவறை மறைத்து விட்டு தான் அந்த தவறை செய்தோம் என்று தவறுக்கு மேல இன்னொரு தவறை செய்து அவர் போய் சரணடைகிறாரு. சரி, அவர் சரணடைஞ்சார் இல்லைங்களா? சட்டப்படி நியாயப்படி கொடுத்த தண்டனை ஏத்துக்குன்னு 18 மாசம் அந்த தண்டனை அனுபவித்து விட்டு வந்தாரா? அதுவும் கிடையாது. அதையும் பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த சாட்சி எல்லாம் எப்படி எல்லாம் யாரெல்லாம் நீதிமன்றத்தில் என்னமா சாட்சி சொன்னாங்கன்றது எல்லாத்தையும் உடைச்சி அப்பீல் பண்ணி இவர்களுக்கு தெரிந்த GR சுவாமிநாதன் அவரோட கிளாஸ்மேட் தான், அந்த கிளாஸ்மேட்டுக்கு இவருக்கு தெரிந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து அப்பீல் மூலமாக உடைச்சி வெளியே வராது பாருங்க. சனாதன தர்மம் காட்டுற அந்த தர்மப்படி சார் தான் இப்பேற்பட்ட சென்சிட்டிவான வழக்குல இவ்வளவு அவசரமாக தீர்ப்பு வழங்கியவர். நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன்
எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, இந்த பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்த குரூப் உள்ள வந்து மத ரீதியாக கலவரத்தை ஏற்படுத்தி வட மாநிலங்களில் ஜெயிக்கிற மாதிரியே இங்கேயும் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு தப்பு கணக்கு போடுற இந்த கணக்கு எப்பேற்பட்ட கேவலமான கணக்குன்றதையும் சேர்த்தே உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.